அமெரிக்காவின் X-59 விமானம் 2025 இல் வழங்கப்படும். இது 55,000 அடி உயரத்தில் 1500 கிமி மணிக்கு 1.5 முறை சத்தத்தின் வேகம் செல்ல முடியும். இந்த விமானம் தனது திறனுக்கு ஏற்றவாறு புதிய பரிமாணங்களை திறக்கிறது. X-59 விமானம் 75 dB அளவிலான மெதுவான ஒலியை வெளியிடுகிறது. இது பாரம்பரிய சூப்பர்சோனிக் ஜெட்டுகளை முந்துகிறது. இதன் காரணமாக மேலுள்ள ஆய்வுகளுக்குப் பிறகு இந்த விமானம் அமைப்பான சத்தம் குறைபாடுகளுக்கு இடையே ஒரு முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. நாசா மற்றும் லோக்ஹீட் மார்ட்டின் இணைந்து X-59 இன் வடிவமைப்பில் பல்வேறு பரிசோதனைகளை நடத்தி விமானத்தின் செயல்திறனை உறுதி செய்துள்ளனர். இந்த கூட்டணி தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய அதிகாரம் ஆகும். நாசா 2027 இல் விமானத்தின் சோதனை முடிவுகளை சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்புக்கு பகிர்ந்து கொள்வது முக்கியமாகும். இது உலகளாவிய விமான போக்குவரத்திற்கு புதிய தரங்கள் உருவாக்க உதவும். இந்த சூப்பர்சோனிக் விமானம் 990 மைல் வேகத்தில் பறக்க முடியும், ஆனால் பொதுவாக 940 மைலுக்கு சுழல்கிறது. இதனால் விமானத்தின் வேகம் மற்றும் செயல்திறனைப் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கிறது. விமானம் அமைப்பில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் காமரா அமைப்புகள் மூலம் பைலட் காட்சி தடைகளை மீறலாம். இது பைலட்டுக்கு அதிக பாதுகாப்பையும் திறமையும் வழங்குகிறது. சூப்பர்சோனிக் விமானங்களுக்கு எதிரான சவால்கள் பரபரப்பான சத்தம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஆகியவை உள்ளன. இதனால் பொதுமக்கள் விமானங்களைப் பயன்படுத்துவதில் கவலைகள் உருவாகின்றன. அந்த கவலைகளை அவர்களது விமானங்களில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் வளர்கின்றது. பயணிகள் விமானங்களை அச்சுறுத்தும் முக்கிய காரணிகள் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகியவற்றின் திறனை பாதிக்கும் பிணைப்பு மற்றும் அசந்தை உள்ளன. இதன் காரணமாக விமான வடிவமைப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பைலட் காட்சியுடன் ஒரு முக்கிய அணுகுமுறை தேவை. சூப்பர்சோனிக் விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் இன்ஜின்கள் ஒளி மற்றும் அதிக வேகம் ஆகியவற்றின் மத்தியில் சமநிலையை தேடும் சவால்கள் உள்ளன. இவை விமானங்களை செயல்படுத்த மிகவும் முக்கியமானவை, அதனால் நாம் அவற்றிற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். திரிகோண வடிவத்தின் வங்கிகள் விமானத்தின் உயர்வுக்கு உதவுகின்றன, ஆனால் இதன் காரணமாக எரிபொருள் வீணாக்கம் அதிகரிக்கின்றது. எனவே எரிபொருள் பயன்பாட்டைச் சீராகக் கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. நவீன விமானங்களில் அலுமினிய ஆலோய்களை பயன்படுத்துவது அதற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் வெப்பநிலைகளால் பாதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் எங்கள் விமானத்தின் செயல்திறனை மேம்படுத்த உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. எரிபொருள் சேமிப்பு மற்றும் சக்தி வழங்குதல் ஆகியவற்றின் சமநிலையை பராமரிக்க எந்திரங்கள் புதிய தொழில்நுட்பங்களை இணைக்கின்றன. இந்த தொழில்நுட்பங்கள் விமானத்தின் செயல்பாடு மற்றும் தன்மையை மேம்படுத்த எளிதாக்குகின்றன. விமானத்தின் வடிவம் மற்றும் அதன் தாக்கம் பற்றி விவரிக்கப்படும். விமானங்களின் வடிவம் மாற்றமடைந்தால் அதனால் உருவாகும் அதிர்வெண்கள் பற்றிய விளக்கம் தரப்படுகிறது. இது விமானத்தின் செயல்திறனை பாதிக்கக்கூடியது. விமானங்கள் அதிக வேகத்தில் பறக்கும் போது ஏற்படும் சூடு மற்றும் அதன் விளைவுகள் பற்றி கூறப்படுகிறது. இதற்காக வலிமையான பொருட்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இதன் மூலம் விமானங்கள் பாதுகாப்பான மற்றும் திறமையான முறையில் பறக்க முடியும். X-59 விமானத்தின் புதிய வடிவமைப்புகள் சுழல்களை குறைப்பதற்கான முயற்சிகளை விவரிக்கின்றன. இந்த புதிய வடிவமைப்புகள் பயணிகளை இடையூறுபடுத்தாமல் பறக்க உதவ முடியும், மேலும் அதனால் பயணிகளை நம்பிக்கையுடன் பறக்க வைக்கிறது.